ஒரு பஞ்ச காலத்திலே ஒரு நல்ல மனிதன் தன்னுடைய வேலையை இழந்து விட்டான். பின்பு தன்னுடைய சேமிப்பை எல்லாம் செலவு செய்தான். வேறு வழி இல்லாமல் தன்னுடைய வீட்டையும் விற்று சாப்பிட்டான். சில வாரங்களில் அவனுடைய மனைவியும் மரித்து போனாள். அவனிடத்தில் இருந்தது ஒன்றே ஒன்றுதான், அது அவனுடைய விசுவாசம் மட்டும்தான். அதுவும் மிகவும் பலவீனம் அடைந்து விட்டது. ஒரு நாள் அவன் வேலை தேடி அலையும் போது ஒரு ஆலய கட்டுமான பணி நடைபெற்றுக் கொண்டிருப்பதைக் கண்டான். அங்கே ஒருவன் ஒரு முக்கோணமான கல்லை செதுக்கிக் கொண்டிருந்தான். அந்த கல் அந்த கட்டுமான பணியில் எங்கும் பொருந்துவது போல இவனுக்கு தெரியவில்லை. அந்த கல்லை செதுக்கிக் கொண்டிருந்த மனிதனிடம், இந்த முக்கோணமான கல்லை எதற்கு இவ்வளவு கவனமாக செதுக்கிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர், இந்த கல்தான் கட்டிடத்தின் உச்சியில் முக்கியமான இடத்தில் வைக்கப்பட இருக்கிறது, அதற்காக கீழே செதுக்கப்படுகிறது என்று கூறினான். இதை கேட்ட அந்த மனிதன் கண்ணீரோடு அந்த இடத்தை விட்டு புறப்பட்டான். உச்சியில் வைக்கப்பட இங்கே கீழே செதுக்கப்படுகிறது என்ற வாக்கியம் அவன் காதுகளில் எதிரொலித்துக் கொண்டே இருந்தது. இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்களும் ஏதோ ஒரு கஷ்டத்தின் வழியாக வந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் பாடுகளை குறித்து இன்று யாரிடமும் பேசக்கூட உங்களுக்கு மனமில்லாமல் இருக்கிறீர்களா? கலங்காதிருங்கள். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மேல் விழும் ஒவ்வொரு சுத்தியல் அடியும் உளியின் செதுக்குதலும் உங்களுக்கு வேதனை தரலாம். விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். இந்த பாடுகள் கொஞ்ச காலம் மட்டுமே என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். சில வேளைகளில் அதிக வேதனை தரும் அடிதான் மிக அதிகமான மன வலிமையை கொடுக்கும். உன்னதமான ஒரு இடத்தில் உங்களை வைக்க கர்த்தர் உங்களை வடிவமைக்கிறார் என்பதை விசுவாசித்து ஜெபத்துடன் காத்திருங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். வேதனையின் மத்தியில் உங்கள் ஆத்துமாவை பலப்படுத்தும்படியாக தொடர்ந்து ஜெபியுங்கள். ஜெபிப்போமா?